பஞ்சாப்க்கு எதிராக சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் நிறைய மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. புதிய இளம் வீரர்கள் அந்த இடத்துல இப்போ ஜாயின் ஆக போகிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பஞ்சாப்க்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சா சில முக்கியமான வீரர்களை சிஎஸ்கே இப்போ ட்ராப் பண்ண போகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ட்ராப் பண்ண போகிற வீரர்களை பார்த்துடலாம். பிளேயிங் லெவலில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சும் தொடர்ந்து சொதப்பின வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. அந்த வரிசையில் நம்ம தீபக் கூடவே சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. போன மேட்ச்லேயே பார்த்துருந்தோம், கடைசி வரைக்கும் இருந்தார், அவரால் அதிரடியாக வந்து ஆட முடியல. ஸோ இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கிறதுனால அவரை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கரன். அவருக்கும் வாய்ப்பு வந்து தொடர்ந்து சில மேட்சுகளில் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. பட் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு எதுலையுமே அவரால் வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியல. பவுலிங்கில் பார்த்துருந்தோம், அதிக ரன் வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க போன மேட்ச்சில் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இதன் காரணமாக இவரையும் வந்து சிஎஸ்கே இப்போ ட்ராப் பண்ண போகிறாங்க. மூணாவது வீரராக நம்ம சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான வீரரை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. நம்ம பத்ரிநாத் தான் இப்போதைக்கு தொடர்ந்து அவருக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் டெத் ஓவரில் அவரால் வந்து சிறப்பாக செயல்பட முடியல. கிட்டத்தட்ட நிறைய ஒய்டு வந்து வீசிட்டு இருக்காரு. ஒய்டு இல்லாத ஓவரே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இப்போதைக்கு இந்த 3 வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பஞ்சாப்க்கு எதிரான சிஎஸ்கேவோட ஆடலவனை பார்த்துலாம். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நம்ம சிஎஸ்கே நிறைய மாற்றங்களை இந்த வருஷம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பஞ்சாப்க்கு எதிராகவும் நிறைய மாற்றங்களை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். அந்த வரிசையில் பஞ்சாப்க்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் வீரராக நம்ம ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் இவங்க 2 பேரும் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி ஏபி டிவிலியர்ஸ் வந்து இருக்க போகிறாரு. 4வது இடத்துல நம்ம டூபே வந்து இருக்க போகிறாரு. ஒருவேளை அது மிஸ் ஆனால் ராமகிருஷ்ண கோஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஜடேஜா, தலதோனி வந்து இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வீரரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெமி ஓர்டன் மறுபடியும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. நம்ம சாம் கரனை அவுட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கலீல் அகமது, நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், பத்ரிநாவை ட்ராப் பண்ணிவிட்டு நேத்தன் எலிஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கான மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. பஞ்சாப்க்கு எதிராக நம்ம ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், நம்ம குட்டி ஏபி டிவிலியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் டூபே, ஜடேஜா, தலதோனி, நம்ம நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, நேத்தன் எலிஸ் அப்படின்னு நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும் பஞ்சாப்க்கு எதிராக. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கு எதிராக இந்த மாதிரி ஆடு லெவன் இருந்தால் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப்க்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வேற என்ன மாற்றத்தை வந்து எடுத்துகிட்டு வரலாம்? இப்போதைக்கு எந்த இளவீரருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.